Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியா ஜவ்வரிசி வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் நல்ல மொறுமொறுன்னு கிரன்ச்சியா எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படினா நல்ல கிறிஸ்பினஸா டேஸ்டியா இருக்கும். டீ காஃபிக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபியா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க வந்து செஞ்சு பார்க்கலாம். உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டா வெளிய மொறுமொறுப்பா நம்ம உளுந்த வடை சாப்பிடுவோம்ல அந்த ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இது கூட நீங்க சட்னி சாம்பார் எது வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கணும். நைலான் ஜவ்வரிசி தேவையில்லை, மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் 250 கிராம் அளவுக்கு. இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஊற வச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் போல் நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி மாவு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஜவ்வரிசி பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இதை வந்து லேசாக உடச்சி விட்டுட்டு இதில் வந்து மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஊறி வந்துச்சு அப்படின்னா தான் வடையும் நல்லா மெதுன்னு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வந்து மிளகாய் தூள் போட விருப்பம் இல்லை அப்படின்னா பச்சை மிளகாய் கூட நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா கம்பைனாக மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உப்பு வந்து எல்லா பக்கத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து உருண்டையை பிடிக்கிற சைஸுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து சின்ன பால்ஸாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் உருண்டையை கூட உருட்டி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா லேசாக தட்டி வடை நம்ம பருப்பு வடை போடுவோம்ல அந்த ஒரு ஷேப்பில் தட்டி கூட போட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம். இதை வந்து அதிகமாக எண்ணெய் ஊற்றியும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதே சமயம் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதாவது தோசை தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நீங்கள் லேசாக ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட பண்ணி எடுக்கலாம். ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இவ்வளோ மாவில் கிட்டத்தட்ட ஒரு 11 போல் நம்மளுக்கு வந்து உருண்டைகள் கிடச்சிருக்கு. நான் வந்து குழிப்பணியார பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டைகளாக இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பக்கம் நல்லா வந்து கிறிஸ்பினஸாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஸ்நாக் ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட இது எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணாது. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப க்ரன்ச்சியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். 2 பக்கமும் இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலரில் வெந்து வரது வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெளிப்பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகாமல் உள்ளே வந்து நல்லா வெந்து வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. எண்ணெய் சேர்த்து நம்ம பொரித்தோம் அப்படின்னா ஒரு 5 போல் ஃபஸ்ட்டு போட்டு பொரிக்க வேண்டிய மாதிரி இருக்கும். அப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு 5 பேட்ச் இந்த மாதிரி பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரேடியாக போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி குழிப்பணியார கல்லில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு டைம் அதிகம் எடுக்காமல் நம்மளால் பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்பவே கிறிஸ்பினஸான ஜவ்வரிசி ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மொனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.